சிம்ம ராசி என்பவர்களே, சிம்ம ராசிக்காரர்கள்லாம் ஓஹோன்னு கொட்டி கிட்டி பறக்கக்கூடிய நேரம். அப்படியே எப்படி சும்மா ஒரு கெத்தா வண்டியில் வரலாம். ஒரு 10 வண்டி வாங்கக்கூடிய காலகட்டம், கிரையம் அதிகமாக பண்ணக்கூடிய நேரம், மண்டபம் கட்டக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு அற்புதமான நேரத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இன்னொரு 8 வருஷத்துக்கு இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். ஸோ இப்போ உருவாக்கக்கூடிய காலகட்டம், அதாவது ஒரு வீடை கட்டக்கூடிய காலகட்டம், உங்களோட ஸ்ட்ரக்சர், உங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கான காலகட்டம். இதை செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே செட்டில்ட் ஆகி உட்காந்துக்கிட்டு அப்படியே அதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு அதை பெருசு பண்ணிட்டே வந்துடலாம். அதாவது பணம் இருக்கிறவங்க தான் பணம் பொருளும் வாங்கல. இப்போ நீங்கள் பணத்தை உருவாக்கக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 8 வருடம் கழித்து அந்த பணத்தை வைத்து நீங்கள் அப்படியே உருவாக்கிட்டே இருக்கலாம். பணத்தை பணமாக்கிட்டே இருக்கலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் லைஃப்பில் 7.5 சனியே கிடையாது இதுக்கு மேலே. ஸோ உங்களுக்கு லைஃப் சந்தோஷமாக, மன நிம்மதியாக, உடல் ஆரோக்கியமாக, நீண்ட ஆயுளோட, குடும்பங்களோடு வம்சாவளியாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. சிம்ம ராசி நோட் பண்ணிக்காங்க. சிம்ம ராசிக்கு இந்த விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது. அது எந்த விஷயம், எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். நிறைய பேர் சிம்ம ராசிக்காரர்கள் யோசிக்காமல் சில விஷயம் பண்ணுவீங்க. கோவம், ஸ்பாட்லேயே கோவம் வந்துடும் உங்களுக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பேக் அப்படியே கொஞ்சம் பின்தள்ளுற மாதிரி இருக்குமே தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு பரவாயில்ல தான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களோட உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாமல் ஒருவர்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. பிடிச்சது தான் அடம், அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஓகே தான். அது நல்ல விஷயத்தில் எது நல்ல விஷயம், எது சரியான விஷயம், எது கெட்ட விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரில்லியண்டான ஆளுக்குமே அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாதுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று அடையணும்னு ஆசைப்படுறீங்க, அதை அடைஞ்சே ஆகணும் நீங்கள் போராடுறீங்க. ஓகே, நல்ல விஷயமா இருந்தால் ஓகே. அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. உங்களுடைய ஆசை உங்களை தூண்ட ஆரம்பிக்குது. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை எடுத்தாலும் சக்ஸஸ் தான். அதே மாதிரி எதை எடுக்கணுங்கிறத யோசிச்சுடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நன்மையாக பிறப்பதற்கு வரக்கூடிய காலகட்டங்கள், வம்சாவளியாக வளர்ந்து வருவதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி சிம்ம ராசி. 2026 ஹைலைட்டான பர்சனில் சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர். சார் 2026 சிம்மராசி கொஞ்சம் பார்த்துருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா நான் பொது பலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் தசாபுத்தி ஒரு டைம் போய் செக் பண்ணுங்க. தசாபுத்தியின்பால் உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம் நிறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். மக நட்சத்திரம் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குது. 20 வருஷம் சுக்கிர தசை வச்சு பட்டாசு கலப்போம். கிட்டத்தட்ட 15 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு கிளம்பலாம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். கவலையே பட தேவையில்லை. எது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத அதிலே சொல்லிடுறேன். பாயிண்ட் 1, வாகனங்கள். சுக்கிரன் அப்படின்னாவே வாகனங்கள். உங்களுடைய வாகனத்தை ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வச்சுட்டீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வாசம் அதிகமாக வரும். சுக்கிரனுடைய வாசம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், பண வரவு அதிகமாக வரும், லக்ஸுரினஸ் அதிகமாகும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சரியாகும். அப்போ காரை சுத்தமாக வச்சுக்கணும், வண்டி வாகனங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அதை வச்சுட்டு அப்படின்னா ஆட்டோடைய பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. அதே போல் பாயிண்ட் 2, பெண்களினுடைய ஒரு அதீத ஒரு அன்பான ஆளாக நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் சுக்கிரன் பெண்களை ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காதல் வயப்படுவீங்க, காதல் திருமணம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்களுடைய தொடர்புகள் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் கவனமாகவும் இருந்துக்கணும், கொஞ்சம் லக்ஸுரியாகவும் இருக்கும். அதே போல் பாயிண்ட் 3, இந்த சுக்கிரனுடைய காலகட்டத்தில் லக்ஸுரினஸ் எந்த அளவுக்கு லக்ஸுரினஸ், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ லக்ஸுரியாக இருப்பீங்க. வேற ஒன்னோட பணத்தையாவது நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, வேற ஒன்னோட காராவது நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஒரு லக்ஸுரியான லைஃப்பை நீங்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் சம்பாதிப்பீங்க, இல்லைன்னா சொல்ல, அந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரியாக இருப்பீங்க. கடன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும். கடன்கள் எல்லாமே கட்டிகிட்டே வருவீங்க. நிலபலன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க லக்ஸுரியாகவும் இருப்பாங்க, நிலபலன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. இந்த ராசியிலே ஒரு ஹைலைட்டான பர்சன் யார் தெரியுமா? சிம்ம ராசியிலே ஹைலைட்டான பர்சனு பெருமாளை வணங்குபவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஹைலைட்டான பர்சனாக மாறுவாங்க. பெருமாள் வழிபாடு எப்படி இருக்கும், அதாவது எல்லா தெய்வங்களையும் வழிபடும் போது ஒரு மனித உருவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபடுறோம், ஓகேவா? ஆனால் மனித உருவும் மிருகத்தினுடைய உருவும் கலந்திருக்கக்கூடிய, அதாவது வேறு ஒரு உயிரினங்களினுடைய உயிரும் கலந்திருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டால் டபுள் பவர். இது நிறைய பேர் தெரியறதில்ல. ஒரு எக்ஸாம்பிள், சிம்ம ராசிக்கார யானை வழங்கணும், நரசிம்மர் வழிபாடு. மனித உடல், மிருகத்தலை, சிங்கத்தினுடைய தலை. அப்போ என்னது, இரு சக்தி அதில் இருக்குது. ஸோ அந்த சக்தி எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தோ டபுள் மடங்கு ஃபோர்ஸாக, டபுள் மடங்கு செயல்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக அமையுது. ஸோ அப்போ மனித உடலும் மிருகத்தலையும் இருக்கக்கூடிய
நரசிம்மரை வழிபட்டால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகம் அதிகம். சார் சிம்ம ராசி வணங்குறாங்க, ஓகே. நரசிம்மர்லேயே நிறைய நரசிம்மர்லாம் சொல்கிறாங்களே, அகோபிர நரசிம்மர் சொல்கிறாங்க, லட்சுமி நரசிம்மர் சொல்கிறாங்க. யாரை சார் வழிபடுறது? நரசிம்மர் நீங்கள் வழிபட்டாவே உங்களுக்கு நல்லது தான். நீங்கள் மறக்காமல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பேப்பரில் எழுதி வச்சுக்காங்க. ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி. சரி என்ன சார், எந்த நரசிம்மர் வழிபட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் லட்சுமி நரசிம்மர்னு சொல்கிறீங்க. சார் தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகம். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து பணவரவு அதிகமாகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லட்சுமி நரசிம்மர் வழிபடும் போது உங்களுக்கான தைரியமும் கிடைக்க ஆரம்பிக்கும், பணபலமும் கிடைக்க ஆரம்பிக்கும், செல்வமும் சேர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி, ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி, ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி அப்படின்னு தினம் 3 டைம் கண்டிப்பாக உங்கள் நாவால் உச்சரிக்கணும். காலையில் நான் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சந்தோஷமாக சூரியன் முன்னாடி அப்படியே அமைதியாக மனசு அப்படியே ஃப்ரீயாக ஒரு 3 டைம் பெருமூச்சு விட்டுட்டு, நல்லா பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக மூச்சு விட்டுட்டு அந்த இடத்துல ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு வணங்க. மிகப்பெரிய பவர் கிடைக்கும். லக்ஷ்மியினுடைய வாசம் நம்ம மேலே படும், நரசிம்மரனுடைய தைரியம் நம்மகிட்ட கிடைக்கும். எதை தொட்டாலும் ஜெயம், எதை தொட்டாலும் வெற்றி. ஸோ அந்தளவுக்கு பவர் இருக்கக்கூடியவங்க தான் லக்ஷ்மி நரசிம்மர். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு பரிகாரம் எதுவும் கிடையாது. ஏன்னா நேரம் நல்லா இருக்குது, அந்த நேரத்தை அப்படியே நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதை அந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஸ்டடியாக இருந்துக்கணும். அதான் முன்ன சொன்னல, கொஞ்சம் பேரை மட்டும் கரெக்டாக காப்பாற்றிக்காங்க, மற்றபடிலாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, ஓகேவா? இப்போ பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பேரை காப்பாற்றிக்காங்க, ஆண் விஷயத்தில் கொஞ்சம் பேரை காப்பாற்றிக்காங்க, மற்றபடி இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது. மற்றபடி நல்லாயிருக்கும். எதில் சார் கவனமாக இருக்கணும்? ஒரு சிலருக்கு இன்னும் ஃபினான்ஸாக இன்னும் செட் ஆகிருக்காது. இப்போ நான் சொன்னதெல்லாம் இன்னும் நடக்கலை சார் அப்படின்னு திட்டுவீங்க ஒவ்வொருத்தருக்கு. கமாண்டில் என்னையா நீ சொல்கிறது ஒன்று கூட நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் காரணம் என்ன, உங்களுக்கு தசாபுத்தி வேறு. நான் சொல்கிறது சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஓவரால் சொல்கிறேன். உங்களுக்கு தசாபுத்தி வேறு, அதே மாதிரி உங்களோட லக்கினம் வேறு, உங்களோட நட்சத்திரம் வேறு. லக்கினத்தில் உங்களுக்கு வேறு லக்கினமாக இருக்கலாம், மிதுனமாக இருக்கலாம், கடகமாக இருக்கலாம், கும்பமாக இருக்கலாம், ரிஷபம் மேஷமாக இருக்கலாம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுறது, லக்கினமும் அந்த இடத்துல பேசுது இல்லை, ராசியை விட வலிமையான சில ஒன்று அங்கே இருக்குது இல்லை. அப்போ அது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. சரி சார், அதுவுமே நல்லா தான் சார் இருக்குதுங்கிறாங்க. அப்புறம் சார் அப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுத்தி என்ன தசாபுத்தி? சுக்கிரன் தான் இருக்குதா? சுக்கிரன் யாரோட இருக்காரு? அதையும் நம்ம யோசிக்கணும்ல. அது ஒன்று. சரி சார், அதுவுமே நல்லா தான் சார் இருக்குது, அப்பயும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன், உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்றொரு ராசி, உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களோட குழந்தைகளோ உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர் கூட இதில் வந்து மோதும். ஸோ அந்த அளவுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணும். எது உங்களை இடிக்குது அப்படியே கால்குலேட் பண்ணி பார்க்கணும். எந்த விஷயம் உங்களை இடிக்குது அந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்குது, அவ்வளோதான். இதுதான் வந்து ஜோதிடம். நிறைய விஐபிஸ் வந்து ஜோதிடம் பார்க்குறாங்க. ஜோதிடம் பார்க்குறீங்களா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எல்லா இதுவுமே ஒரு டேட்டா பேஸ் மாதிரி போட்டு வச்சுருவாங்க. ரெகுலராக ஜோதிடம் பார்ப்பாங்க. ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு என்ன நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி பாருங்க. ஒரு டேட்டா பேஸ் மாதிரி போட்டுருவாங்க. போன மாதம் இந்த விஷயத்த நடந்துச்சு, அப்போ இந்த மாதம் வந்து அவர் கூட தொழிலில் பார்ட்னராக இருக்காங்க, அவருக்கு இப்போ என்ன டைமு, அந்த டைமை பொறுத்து அவரோட அடுத்த பார்ட்னர்ஷிப் நடத்தணுமா வேண்டாமாங்கிறது அந்த அளவுக்கு நான் அக்யூரேட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. பிரபலமான ஜோதிடர்கிட்ட தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய விவிஐபிஸ், க்ரோஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாம் பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப டிவோஷனலாகவும் ரொம்ப வாஸ்துபடி ரொம்ப ஜோதிட ரீதியாகவும் தான் எல்லாமே பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அப்படி பண்ணாதான் அது நிலைக்குது. திடீர் பணக்காரன்லாம் வந்து அவன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. கரெக்டாக அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு ஃபுல்லாக ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எல்லாமே கால்குலேட் பண்ணி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இப்படி நினச்சி கொண்டு வந்துட்டுருக்காங்க. திடீர்னு வரவங்களாம் திடீர்னு இது பண்ணுறாங்க. ஸோ ரெகுலராக பண்ணிவிட்டு ரெகுலராக வணங்குபவர்கள் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மேன்மைக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வரக்கூடிய செல்வத்தையும் தக்க வைத்துக் கொள்பவராக இருக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் இறை வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வழிபடுங்க, நரசிம்மர் வழிபடுங்க, எல்லாமே ஓகே தான். ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த கடவுள்களும் வழிவிடும். மற்ற கடவுள்கள் வந்து உங்களுக்கு அருள் புரிவதற்கு குலதெய்வம் வழிவிடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. என்ன சார் இவ்வளோ சொல்லிவிட்டு அதான் இப்போ சிம்பிளான மேட்டர் மாதிரி சொல்கிறீங்க, பெரிய விஷயம்தான். அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதும். அது உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை, ரத்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. அடிபடாமல் பார்த்துக்கோங்க, உடல் நல்லா தெம்பாக பார்த்துக்கோங்க, தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க, வலிக்கு விடாமல் பார்த்துக்கோங்க, தண்ணியில் ரொம்பவே கவனமாக இருங்க, பாத்ரூமில் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி வண்டி வாகனங்கள் கவனமாக இருங்க, கண் திருஷ்டி வராமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே அருமையாக இருக்குது, ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க,
கீழே கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து லோக்கலே ஜோதிடம் பாருங்கள். அதில் செட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு வந்ததுன்னா தயவுசெய்து வெயிட் பண்ணி தான் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக பேசி தெரிஞ்சுக்கலாம். பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருங்க. ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.